அவ்வியக்தம் நாம இன்னைக்கு 2009 18 ஜனவரி முரளி நாம் கேட்கலாம். பாபா இந்த முரளியில மொத்தம் 4 விஷயங்கள் சொல்றாரு. சுப சிந்தனையாளராக ஆகுங்கள், சுப சிந்தனை செய்யுங்கள், சுபமான விருத்தி உடையவர்களாக, அதாவது உள்ளுணர்வு உடையவர்களாக ஆகுங்க. மேலும் சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குங்க அப்படின்னு இந்த 4 விஷயம் சொல்றேன். இந்த 4 விஷயம்தான் நாம பாப்தாதா நமக்கு 40 வருடங்களாக அவ்யக்த பாலனை கொடுத்ததற்கான ரிட்டனாக நாம கொடுக்க வேண்டிய 4 விஷயங்கள் இதுதான் அப்படின்னு பாபா நமக்கு சொல்லி தராங்க. ஏன்னா பாபா 69 இருந்து பிரம்மா பாபா 69 அவ்யக்தமான பிறகுல இருந்து பிரம்மா பாபாவும் சிவ் பாபாவும் இணைந்து நமக்கு 40 வருடங்களாக, அதாவது இந்த 2009 ஆண்டு வரும்போது 40 ஆண்டுகள் வருது. இந்த 40 ஆண்டுகளாக பாபா நமக்கு கொடுத்த அவ்யக்த பாலனையினுடைய ரிட்டர்ன்ல இந்த 4 விஷயங்கள் நாம செய்யணும்னு சொல்றாரு. கூடவே ஜீரோ மற்றும் ஹீரோ என்கின்ற நினைவு நீங்க சதா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த முரளியில பாபா முழுக்க முழுக்க நம்ம எந்த அளவுக்கு யார் எப்படியாக இருந்தாலும் சரி, யாருடைய குறைகளை நாம பார்க்க கூடாது, யாருடைய பலவீனங்களை நாம பார்க்க கூடாது. அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், கருணை உள்ளத்தோடு சுப சிந்தனையாளர்களாக அவர்கள் மீது சுப சிந்தனை செய்யணும். அவர்கள் மீது வெறுப்பு கொள்ளக்கூடாது, அவர்களை நாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அதே நேரத்துல பாபா சில டைம் டேபிள் எல்லாம் கொடுக்குறாரு. எப்படி நம்ம டைம் டேபிளை மனதிற்கான டைம் டேபிளை நம்ம உருவாக்கி அதன்படி நாம நடக்கணும். இப்போ ரியலைஸும் பண்ணணும், ரிப்பீட்டேஷனும் நாம பண்ணணும் அப்படின்னு பாபா நமக்கு சொல்லி தராரு. அதனால நம்ம பாபா சொல்றாரு பாசிட்டிவா, அதாவது நமக்குள்ளார திருடத்தா அப்படின்றது நாம கொண்டு வரணும். எந்த ஒரு சங்கல்பம் பண்ணாலும் அது திருடமான சங்கல்பமாக நம்ம செய்யணும். இப்படி அப்படின்ற ஒரு பலவீனமான ஒரு சங்கல்பமாக நம்ம வச்சுக்க கூடாது. 2வது வீணான எண்ணங்களாகவும் நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. பாபா மெயினா இதுல மனதினுடைய விஷயம் சொல்ற, மனம் மாறுச்சு அப்படின்னா நமக்கான உலகமே மாறிடும். மனதினுடைய மாற்றம் தான் அதாவது உள் உலகத்தையே மாத்தணும்னா நம்முடைய மனதை மாற்றினோம்னா நம்முடைய உள் உலகமும் சரி, நம்முடைய வெளி உலகமும் சரி மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதனால நோ ப்ராப்ளம் அப்படின்ற அந்த வார்த்தை தான் எல்லாருடைய வாயில இருந்தும் வரணும் அப்படின்றதும் பாபா சொல்றாரு. சோ முரளியினுடைய டேட்டு 18/1/2009. பாபா தலைப்புல சொல்றாரு, 40 வருடங்களுடைய அவ்யக்த பாலனையினுடைய ரிட்டர்ன்ல சுப சிந்தனையாளராக ஆகுங்கள், சுப சிந்தனை பண்ணுங்க, சுபமான உள்ளுணர்வு மூலமாக சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. மேலும் ஜீரோ மற்றும் ஹீரோ என்கின்ற நினைவுல இருக்க 40 வருடத்தினுடைய அவ்யக்த பாலனையினுடைய ரிட்டர்ன்ல சுப சிந்தனையாளர் ஆகுங்க, சுப சிந்தனை பண்ணுங்க, சுபமான உள்ளுணர்வு மூலமாக சுபமான வாயுமண்டலம் சூழ்நிலையை உருவாக்குங்க. மேலும் ஜீரோ மற்றும் ஹீரோ என்கின்ற ஸ்மிருதி அந்த நினைவுல இருங்கன்றார்பா. இன்னைக்கு பாப்தாதா நாலாபுறங்களையும் தன்னுடைய சேவையில துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளோடு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன்றார். பாபா இன்னைக்கு சந்திக்கிறதே யாரையா, சேவையில யாரெல்லாம் பாப்தாதாவுக்கு துணையாக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளோடு சந்திப்பதற்காக பாபா வந்திருக்காரு. இப்போ ஆதி சேவையில துணையாக இருந்த ஆத்மாக்கள், அதாவது ஆதியிலையும் சேவையில நீங்க துணையா இருக்கீங்க, மேலும் தற்போதைய சேவையிலையும் துணையாக இருந்து ரொம்ப நல்ல சேவையினுடைய வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க, சேவையை ரொம்ப நல்லா முன்னேற்றி கொண்டிருக்கீங்க. அப்ப பாப்தாதா தன்னுடைய சேவையில துணையாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து மிகவும் குஷி அடைகிறேன்ற. மேலும் உள்ளத்துல இந்த பாடல் தான் பாடிட்டு இருக்காரு, ஆஹா என்னுடைய உலக மாற்றத்தை செய்யக்கூடிய சேவையில துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளே அப்படின்னு சொல்லி பாபா இந்த பாடலும் பாடுறேன்ற. பாபா தன்னுடைய உள்ளத்தினுடைய பாடல் என்ன பாடுறாரா, ஆஹா
என்னுடைய விஸ்வத்தையே உலகத்தையே மாற்றக்கூடிய சேவையில துணையாக இருக்கக்கூடியவர்களே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான அந்த வாழ்த்தினுடைய பாடல் பாடிட்டு இருக்கார். இன்று அமிர்த வேளால இருந்தே நாலாபுறங்கள்லயும் அந்த அன்பினுடைய மாலைகளானது பாப்தாதாக்கு குழந்தைங்க போட்டுட்டே இருந்தாங்களாம். ஏன்னா 18 ஜனவரி ஸ்நேகத்தினுடைய நாள். இப்ப ஸ்நேகத்தினுடைய நாள்ல என்ன பண்றாங்க, அமிர்த வேளால இருந்தே குழந்தைங்க வந்து பாப்தாதாக்கு மாலைகள் போட ஆரம்பிச்சிடுறோம். 3 விதமான மாலைகள் அதுல இருந்ததுன்றார் பாபா. ஒண்ணு, பாபாக்கு சமமாக ஆகக்கூடிய ஊக்க உற்சாகத்தினுடைய மாலைகளாக ஒண்ணு இருந்தது. 2வது, மிகவும் பிரிந்து போயிருக்கக்கூடிய பந்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபிகைகளுடைய மாலைகள் இருந்தது. ஆனா அந்த மாலைகள் வந்து மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் விலை மதிக்க முடியாத கண்ணீரினுடைய மாலையாக அந்த மாலை இருந்ததுன்றார். ஏன்னா பந்தனத்துல இருக்கக்கூடியவர்கள் கோபிகைகள் இல்லையா? அப்ப எவ்ளோ அவங்க வந்து பாபாவை எவ்ளோ உள்ளார உளமார அவங்க எவ்ளோ பாபாவை இவ்ளோ டீப்பா நினைவு செய்வாங்க இல்லையா? அந்த அன்பினுடைய ஆழத்துல அவர்கள் பாபாவை நினைக்க நினைக்க அந்த அன்புலயே என்ன ஆகுது, அவர்களுக்குள்ளார அந்த ஆனந்த கண்ணீர் என்பது வருது. இப்ப பாபா சொல்றாரு, இந்த பந்தனத்துல இருந்து பிரிந்து பிரிந்து போன பந்தனத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகளுடைய அந்த மாலை மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் விலை மதிப்பற்ற கண்ணீருடைய மாலையாகவும் இருந்ததுன்றார். இது 2வது விதமான மாலை. அதுல ஒவ்வொரு கண்ணீரும் முத்துக்கு சமமாக ஜொலித்துக் கொண்டிருந்ததாம். ஒவ்வொரு கண்ணீர் எப்படி இருந்ததா, முத்துக்கு சமமாக அந்த மாலையில ஜொலிச்சிட்டு இருந்ததாமா. மேலும் 3வது மாலை என்பது சில சில குழந்தைகளுடைய புகாரினுடைய மாலையாக இருந்தது. இப்படி 3 விதமான மாலை என்பது பாப்தாதாக்கு அமிர்த வேளையில இருந்து அவருடைய கழுத்துல போடப்பட்டதே இருந்ததுன்றார். இப்போ இன்னைக்கு அமிர்த வேளால இருந்து எல்லாருமே விசேஷமாக அந்த அன்புல மூழ்கி இருந்ததுன்றது தெரிஞ்சிட்டு இருந்ததாம். பாபானுடைய அன்புல மூழ்கி இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாபாக்கு மாலைகள் போட்டுட்டு இருந்தாங்க. அதுலயும் 3 விதம் என்பது இருந்தது. ஒண்ணு, பாபாக்கு சமமாகணும்ன்ற அந்த ஊக்க உற்சாகத்தினுடைய மாலையாக இருந்தது. 2வது, பந்தனத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அந்த கோபிகைகள், அவர்கள் வந்து போட்ட மாலைகள் என்பது மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய, ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் விலை மதிக்க முடியாத கண்ணீருடைய மாலை. அதுல ஒவ்வொரு கண்ணீர் கூட முத்துக்கு சமமாக ஜொலிச்சிட்டு இருந்தது. 3வது மாலை என்பது சில சில குழந்தைகள் புகாரினுடைய மாலை, அவர்கள் போட்ட புகாரினுடைய மாலைகளாகவும் இருந்தது. இப்படி அமிர்த வேளை ஆரம்பிச்சே எல்லாருமே விசேஷமாக சிநேகத்துல மூழ்கி இருந்தது பாபாக்கு தெரிஞ்சதாம். இப்ப பாப்தாதா தன்னுடைய விஸ்வரூபத்துல எப்படி வந்து தன்னுடைய கரங்களை, தன்னுடைய கைகளை முழுமையாக விரித்துக் கொண்டு எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய கைக்குள்ளார அடக்கிக்கிட்டேன்றார். பாபா என்ன பண்றாராம், விஸ்வரூபத்துல தன்னுடைய மிகப்பெரிய கைகளை விரித்து எல்லா குழந்தைகளையும் தன்னுடைய கைக்குள்ளார அணைச்சுக்கிட்டேன்றார். அப்படி இன்றைய நாள்ல பார்க்க போனா இது அன்பினுடைய நாள். கூடவே எல்லா பவர்ஸ், எல்லா சக்திகளையும் உயிலாக கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருந்ததுன்றார். 18 ஜனவரின்றது அன்பினுடைய சிநேகத்தினுடைய நாள். கூடவே அனைத்து சக்திகள் என்கின்ற அந்த உயிலை கொடுக்கக்கூடியதாகவும் இன்றைய நாள் இருந்தது. ஒவ்வொரு குழந்தையினுடைய கையோடு பாபா கை சேர்த்து என்ன பண்ணிட்டு இருந்தாரா, எல்லா குழந்தைகளுக்கும் வில் பவர்ஸ்னுடைய வில் கொடுத்தேன்றார். அதாவது சக்திகளுடைய அந்த உயில், அந்த சக்திகள் என்கின்ற அதிகாரத்தை நான் எல்லா குழந்தைகளுக்கும் கையோடு கை வைத்து நான் கொடுத்தேன்றார். இன்றைய நாள்ல என்ன பண்ணாராம் பாபா, சிநேகத்தின் கூடவே அனைத்து பவர்ஸ் என்கின்ற உயிலை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரா, ஒவ்வொரு குழந்தையினுடைய கையோடு கை சேர்த்து, கையோடு கை குலுக்கி கூடவே எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வில் பவர்ஸ்னுடைய உயிலை கொடுத்தார். அப்ப பாப்தாதா பாக்குறாரு, நிறைய குழந்தைங்க, பாண்டவர்களும் சரி சக்தியர்களும் சரி, ரொம்ப குப்தமான ரூபத்துல, ரொம்ப ரகசியமான ரூபத்துல அகநோக்கு உடையவர்களாகி
முயற்சியில ரொம்ப தீவிரமான வேகத்துல சென்று கொண்டிருந்தாங்களாம். பாண்டவர்களும் சரி, சக்தியர்களும் சரி, இப்படி நெறைய குழந்தைங்க ரொம்ப ரகசியமான ரூபத்துல அந்தர்முகி ஆயிட்டு, அகநோக்கு முகமுடையவர் ஆகி, முயற்சியில ரொம்ப தீவிரமான வேகத்துல சென்றுட்டு இருந்தாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது தெரியறதில்ல. வெளியில பார்த்தா அவ்ளோ அகநோக்குல போய் இவங்க தீவிரமா முயற்சி பண்றாங்கன்ற மாரி வெளியில பார்க்கும்போது தெரியல. ஆனா, ரொம்ப நல்ல முயற்சியாளர்களாக இவங்க இருந்தாங்க. பாப் தாதா இன்னைக்கு எல்லா குழந்தைகளுடைய விசேஷமான ரூபத்தை பார்த்தாரு. அதாவது அன்பு என்கின்ற சப்ஜெக்ட் இதுல 4 புறங்கள்லயும் அது வந்து ஜொலிச்சிட்டு இருந்ததாமா. அன்பு என்கின்ற சப்ஜெக்ட்ல எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஜொலிச்சிட்டு இருந்தோம். ஞானி ஆத்மா குழந்தைகளாக இருந்தாலும் கூட, சிநேகம், அன்பு என்கின்ற சப்ஜெக்ட் முக்கியமானதுன்றார், அவசியமானதுன்றார். ஞானி ஆத்மாக்கள் அதாவது ஞானி குழந்தைகளாக இருந்தாலும் கூட, அன்பு என்கின்ற சப்ஜெக்ட் அவசியமானது. ஏன்னா, அந்த அன்பு தான் உழைப்பை குறைத்து, அந்த அன்புல அனுபவம் கூட ரொம்ப சகஜமாக செய்ய முடியும். இல்லையா? அன்பு என்ன பண்ணுது? உழைப்பை குறைச்சு, அந்த அன்புல மூழ்கி இருக்கும்போது, நம்ம ரொம்ப சகஜமாக நெறைய அனுபவங்களும் செய்ய முடியுது. இப்ப அன்பினுடைய சக்தி எப்பேர்ப்பட்ட மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், மலையை கூட கடுகாக மாத்திடுது. அந்த சிநேகத்தினுடைய சக்தியினுடைய மகத்துவம் என்ன பாபா சொல்றார். அன்பு எந்த மாதிரி எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது. எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் இந்த அன்பானது, சிநேகமானது ஏற்படுத்துது பாபா சொல்றாரு. அதாவது ஞானி ஆத்மா குழந்தைகளாக இருந்தாலும், அந்த அன்புன்ற சப்ஜெக்ட் அவசியமானது. ஏன்னா, அன்பு தான் என்ன பண்ணுது? உழைப்பை குறைச்சிடுது. உழைக்க வேண்டியது என்பதே என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். எங்க அன்பு இருக்குமோ, அங்க உழைப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இல்லையா? மேலும் அந்த அன்புல மூழ்கி இருக்கும்போது, நமக்கு ரொம்ப ஈஸியா அனுபவமாகும். இப்ப அன்பானது, அன்பினுடைய சக்தியானது எப்பேர்ப்பட்ட மலையை கூட கடுகாக மாத்திடுது. எப்பேர்ப்பட்ட மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், அந்த மலையையும் கடுகாக மாத்திடுது. மலையை கூட தண்ணீர் போல லேசாக மாற்றி விடுகிறதுன்றார். எப்பேர்ப்பட்ட பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணிருதாம்? அன்பினுடைய சக்தி என்பது அதை தண்ணீரை போல லேசாக்கி விடுகிறது. இப்போ அன்பு, அந்த சிநேகம் என்பது ஒரு குடை நிழலாக இருக்கு. இப்போ குடை நிழலினுடைய காரணத்தினால அவங்க சதா சேஃபா இருப்பாங்க. இந்த அன்பு என்கின்ற குடை நிழலுக்குள்ளார இருக்கக்கூடிய குழந்தைகள் சதா பாதுகாப்பாக இருப்பாங்க. இது எல்லாமே சகஜமானதாக இருக்கும். அன்பின் மூலமாக பரமாத்மா, பகவான் அவரை கூட நாம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய ஃப்ரெண்டா, நம்முடைய நண்பனாக நாம மாத்திக்கிறோம். இதுதான் சிநேகத்தினுடைய சக்தின்றார் பாபா. இந்த சிநேகத்தின் மூலமாக பரமாத்மா, பகவானை கூட நம்முடைய நண்பராக, ஃப்ரெண்டா நம்ம மாத்திக்கிறோம். அதனுடைய நினைவார்த்தமாக தான் இறைவன் நண்பன், குதா தோஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு நினைவார்த்தத்துல அந்த விஷயம் சொல்றாங்க. இறைவன், கடவுளே நண்பனாக இருக்கக்கூடிய அந்த இறை நண்பன் என்பது அந்த வார்த்தை கூட நினைவார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இறைவனையே நாம நண்பனாக மாத்திட்டு, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அந்த நட்பினுடைய தொடர்பினால அந்த பிரச்சனைய ரொம்ப எளிமையாக்கிடும். ஏன்னா பாபாவோட என்ன வச்சிருக்கோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம், நட்பு வச்சிருக்கோம். இப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அந்த நட்பினுடைய முறையில பாபாட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி, அவர்கிட்ட குடுத்து என்ன பண்ணிடுறோம்? அந்த பிரச்சனையை கூட மிக எளிமையானதாக மாத்திடுறோம். இப்போ பாபாவை நம்முடைய துணைவராகவும் நம்ம செய்துக்கிறோம். இப்போ ஞானம் என்பது விதையாக இருக்கு. ஆனா அன்பு என்கின்ற தண்ணீர் விதையை பிராப்தி என்கின்ற பலனை வந்து கொடுக்க வச்சிடுது. ஞானம் என்பது விதையாக இருக்கு. ஆனா அன்பு என்கின்ற தண்ணீர் என்ன பண்ணிடுது? அந்த விதையை பலன் கொடுக்கக்கூடியதாக மாற்றி விடுகிறது. ஞானம் என்கின்ற விதை இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன தேவையா இருக்கு? அன்பு என்கின்ற தண்ணீர் ஊற்றினால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த விதை பிறகு பலன் கொடுக்கக்கூடியதாக அதை செய்ய முடியும் இல்லையா?
அதனால பாபா இந்த மாதிரி அன்பான குழந்தைகள் அன்பான குழந்தைகள் நினைவு செய்வது அவங்களுக்கு சிரமமா இல்ல அப்படின்றது பாபா புரிஞ்சுக்கிறாராம். இவ்ளோ அன்பான குழந்தைகள் என்னை நினைப்பது ஒண்ணும் கஷ்டமான விஷயமா இல்ல அப்படின்றது பாபாக்கு தெரியுது. ஆனா இப்பேற்பட்ட அன்பான குழந்தைகள் என்னை மறப்பதுதான் மிக கடினம் அப்படின்றத புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். இப்ப பாபாவை நினைப்பது கடினம் கிடையாது, பாபாவை மறப்பதுதான் கடினம். ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? அன்பு என்கின்ற, சிநேகம் என்கின்ற சக்தி இருக்கிறனால இப்போ நம்ம பாபாவை நினைப்பது கஷ்டமா இல்ல, பாபாவை மறப்பதுதான் கஷ்டமானதாக இருக்கு. அந்த சிநேகம், அந்த அன்பு என்பது என்ன பண்ணுது? அன்பானவரா இருக்கும்போது அந்த அன்பானவரை ஒரு பொழுதும் மறக்க முடியாது இல்லையா? அன்பானவரா இருக்கக்கூடியவர் தன்னுடைய அன்பை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. மேரா பாபான்னு சொல்றோம். அதுவும் உள்ளபூர்வமாக ரொம்ப அன்போடு சொல்றோம் அப்படின்னா எல்லா பொக்கிஷங்களுடைய சாவியே நமக்கு கிடைச்சிருது. அவ எவ்வளவு அழகா சொல்லி தர்றார் பாருங்க. மேரா பாபான்னு சொல்றோம், என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றோம். அது எப்படி? உளமாற அப்படியே மனதார அன்போடு மேரா பாபா அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லா பொக்கிஷங்களுடைய சாவி நமக்கு கிடைச்சிடும். அப்போ 2 பேருமே பாப் தாதா அப்பேற்பட்ட சிநேகி குழந்தைகள் முன்னாடி பாப் தாதாவும் வந்து ஆஜராயிடுறேன்ற. அப்பேற்பட்ட சிநேகி குழந்தைங்க, எவ்வளோ அன்பான குழந்தைங்களோ, அப்ப பாப் தாதா கூட என்ன பண்றாரா? அவ்வளோ அன்பான குழந்தைகள் முன்னாடி நானே வந்து ஆஜராயிடுறேன்ற. அப்போ நினைவு எல்லாருமே செய்யறாங்க. ஆனா சிலர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க. மேலும் சிலர் சதா அந்த அன்பினுடைய கடல்ல மூழ்கி இருக்காங்க, லவ்லீனா இருக்காங்க. சிலர் என்ன பண்றாங்களாம்? சதா அந்த அன்பினுடைய கடல்ல அந்த அன்புலயே மூழ்கி இருக்காங்களாம். ஆனா சிலர் என்ன பண்றாங்க? கொஞ்சம் முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டுதான் பாபாவை நினைக்கிறாங்க. ஆனா சிலர் பார்த்தா என்ன பண்றாங்க? அந்த அன்பினுடைய கடல்லயே மூழ்கி இருக்காங்க. உலகத்தார் சொல்றாங்க ஆத்மா பரமாத்மால லீனம் ஆயிடுதுன்னுட்டு. ஆனா ஆத்மா பரமாத்மாவினுடைய அந்த அன்புல, அந்த லவ்ல தான் லீன் ஆகுதே தவிர பரமாத்மால போயிட்டு லீன் ஆகிறது கிடையாது. பரமாத்மாவினுடைய அன்புல தான் வந்து நம்ம ஆத்மாக்கள் மூழ்கிறோம். இததான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பரமாத்மால போய் மூழ்குறாங்கன்னு சொல்லிடுறாங்க. பாபா சொல்றாரு லீனம் ஆகிறது கிடையாது, அந்த அன்புல மூழ்கி போயிடுறாங்க. அதுதான் லவ்லீன் அப்படின்னு சொல்றாரு பாபா. பரமாத்மாவினுடைய அந்த அன்புல மூழ்கி போறோம். அதையே என்ன பண்ணிட்டாங்க? பரமாத்மாலயே மூழ்கி போயிடுறாங்கன்னு சொல்லி உலகத்தார் சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ பாபா சொல்றார் இன்றைய நாள் அந்த அன்புல மூழ்கக்கூடிய அந்த லவ்லீனுடைய அந்த நாளாக இருக்கு. இப்ப இதுல உழைப்பெல்லாம் முடிஞ்சிடுது. அன்பு என்கின்ற ரூபமாக எல்லாமே மாறிடுது. உழைப்பு போய் என்ன ஆயிடுது? அன்பான ரூபமாக மாறிடுது. அப்ப பாப் தாதா எல்லா குழந்தைகளுடைய ரிசல்ட்ட வந்து பார்த்தாராம். ரிசல்ட் எப்படி பார்த்தார்னா, எல்லாரும் ஹோம்ஒர்க் எல்லாம் நீங்க மெஜாரிட்டி எல்லாரும் செஞ்சிருந்தீங்க. பாபாக்கு சமம் ஆகணும்ன்ற அந்த லட்சியம் திரும்ப திரும்ப ரிவைஸும் பண்ணீங்க, ரியலைஸும் பண்ணிருக்கீங்க. ஏன்னா பாபா லாஸ்ட் முறை சொல்லியிருப்பாரு இல்லையா? பாபாக்கு சமமாகணும் அப்படின்னுட்டு. அப்ப அந்த பாப் சமான் ஆகணும்ன்ற அந்த லட்சியத்தை திரும்ப திரும்ப ரிவைஸும் பண்ணிருக்கீங்க, மேலும் ரியலைஸும் பண்ணிருக்கீங்க. திரும்ப திரும்ப நீங்க தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸும் பண்ணிருக்கீங்க. திரும்ப சிந்தனையும் மனனமும் பண்ணிருக்கீங்க, சிந்தனையும் பண்ணிருக்கீங்க. மேலும் அதை உணர்வு பூர்வமாக உணரவும் செஞ்சிருக்கீங்க. ஆமா நான் பாப் சமான் ஆகணும் அப்படின்றத திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸும் பண்ணிருப்பீங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷனும் பண்ணிருப்பீங்க. கூட கூடவே ஆமா நான் உண்மையில பாப் சமான் ஆத்மா, மறுபடியும் நான் பாப் சமான் ஆகணும். சோ இந்த ஒரு விஷயத்தை உணர்வு பூர்வமாக நீங்க உணரவும் செஞ்சிருக்கீங்க.
75% குழந்தைகள் ரிசல்ட் வந்து பார்த்தா ரொம்ப நல்ல ரிசல்ட்டா இருந்தது. மேலும் பாப் சமானாக இப்படி ஆகியே தீரணும். அதுல எந்த ஒரு புயல் வந்தாலும் சரி. ஏன்னா, இந்த சமயமே கலியுகம் முடியக்கூடிய சமயமா இருக்கு அப்படின்றபோது, புயல்கள் என்னவோ வரும். இப்ப மாற்றத்திற்கான சமயம் இல்லையா? பாபா அதுவும் சொல்றார். இப்ப மாறக்கூடிய சமயம், கலியுகம் என்பது முடியப் போற சமயம் அப்படின்றபோது, அப்போ புயல்கள் என்பது வரும். ஆனா, குழந்தைகள் உங்களுக்காக போயிட்டு புயல் என்பது போய் என்னன்னு கேட்கிறார் பாபா. குழந்தைகளாகிய உங்களுக்காக இந்த புயல் அப்படின்றது கூட என்ன? பாபா சொல்றார், புயல் என்பது புயல் கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்காக புயல் என்பது புயல் கிடையாது. ஆனா என்னவாம்? புயல் என்பது பரிசா இருக்காம். ஏன்னா, பாப்தாதாவினுடைய வரதானத்தினுடைய கரங்கள் அனைத்து முயற்சியாளர் குழந்தைகளுடைய தலைமையில இருக்குன்றார். நமக்கு முன்னாடி புயலே வரட்டும். ஏன்னா, சமயம் என்பது அந்த மாதிரி சமயமா இருக்கு. கலியுகத்தினுடைய முடிவினுடைய சமயம். மாற்றத்திற்கான ஒரு சமயமாக இருக்கு. அப்போ புயல் என்பது பரிவர்த்தனைக்கான சமயம் அப்படின்றபோது கண்டிப்பா புயல் என்பது வரும். அது வந்தாலும் குழந்தைகளாகிய நமக்கு புயல் என்பது இப்ப என்ன இருக்கு? புயல் என்பது புயலே கிடையாது. ஆனா நமக்காக புயல் என்பது பரிசாயிடுது. எப்படி பரிசாயிடுது அப்படின்னா, பாப் தாதாவினுடைய வரதானத்தினுடைய கைகளானது முயற்சியாளர் குழந்தைகள் நம்ம எல்லார் தலை மேலயும் இருக்கு. இப்ப நம்ம இந்த அனுபவம் பண்ணணும். என்ன புயல் வந்தாலும் சரி, எது வேணாலும் புயல் வந்துட்டு போட்டும். ஆனா என் தலை மேல யார் என்ன இருக்கு? சுயம் பாப் தாதாவினுடைய கைகளானது என்னுடைய தலை மீது சதா இருக்கு. இந்த அனுபவத்துல நாம இருந்தோம்னாலே என்ன ஆயிடும்? பாபா சொல்றாரு, புயல் வந்தாலும் அது குழந்தைகளாகிய உங்களுக்கான பரிசாக மாறிடும்ன்றார். அப்ப யாரெல்லாம் திருட சங்கல்பம், அதாவது திருடத்தன்மை என்கின்ற சாவிய காரியத்துல பயன்படுத்தியிருக்கீங்க, அப்போ அவர்களுக்கெல்லாம் ரிசல்ட் படி வெற்றி என்பதை நீங்க பிராப்தியாக பலனாக அடைஞ்சிருக்கீங்க. யாரெல்லாம் திருடதா அப்படின்ற சாவியை, அதாவது திடமான சங்கல்பம் அப்படின்ற அந்த சாவிய போட்டிருக்கீங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ ரிசல்ட்ல வெற்றி என்பது பலனாக கிடைச்சிருக்கு. ஆனா சதா காலத்திற்காக வரக்கூடிய புயல்கள் எல்லாமே பரிசாக மாறிடணும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாதான ஸ்வரூபமாக மாத்திடணும். அந்த மாதிரி மாற்றிக்கொண்டே நாம முன்னேறணும்ன்றார் பாபா. சதா காலத்திற்காக என்ன பண்ணணுமா? வரக்கூடிய எல்லா புயல்களையும் நாம சதா காலத்திற்காக பரிசா மாத்திடணும். வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சதா காலத்திற்கான சமாதான ஸ்வரூபமாக மாத்திடணும். இப்படி மாத்தி நாம ஒவ்வொரு நாளும் முன்னேறிக் கொண்டே இருக்கணும். அப்ப பாப் தாதா தற்போதைய ரிசல்ட்ல ரொம்ப குஷியா இருக்கேன்றார். குழந்தைகளுடைய தற்போதைய ரிசல்ட் பார்த்து பாப் தாதா ரொம்ப குஷியா இருக்காரு. இப்ப யார் யோக தபஸ்யா செய்திருக்கீங்க, அப்போ அதுல லட்சியம் என்னவோ ரொம்ப நல்ல திடமான லட்சியம் வச்சிருக்கீங்க. ஆகியே தீரணும் அப்படின்ற இந்த ஒரு நல்ல திடமான லட்சியம் கூட வச்சிருக்கீங்க. பாபா சொல்றாங்க, 40 ஆண்டு அவ்யக்த பாலனை என்பது இப்பொழுது முடிவடைஞ்சிருக்கு. பாப்தாதா அவ்யக்த பாப்தாதா வந்து பாலனை கொடுக்க ஆரம்பித்து 40 வருடங்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கு. அப்ப 40 வருடத்துல முதல்ல என்ன வந்தது அப்படின்னா, முதல்ல வந்தது பிந்து, புள்ளி, 0 இல்லையா? அப்போ 0 அப்படின்றது என்ன நமக்கு நினைவு கொடுத்தது? அந்த பிந்து, புள்ளி, அந்த 0 அப்படின்றது நமக்கு என்ன நினைவு கொடுத்ததுன்னா, 0 அப்படின்ற புள்ளி அப்படின்னாலே என்ன? நான் ஹீரோ. அதாவது உண்மையான ஹீரோ, மகான் ஹீரோவாக நான் இருக்கிறேன். மேலும் ஹீரோ நடிப்பை நடிக்கக்கூடியவனாக ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் ஹீரோக்கு சமமாக நான் செய்யணும். இந்த நினைவு தானே நமக்கு கொடுத்ததுன்றார் பாபா.
0 நமக்கு என்ன நினைவு கொடுத்தது? 40 வருடத்துல முதல்ல என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த புள்ளி. அதாவது பிந்து அப்படின்ற 0 தான் முன்னாடி வருது இல்லையா? அப்போ அந்த 0 நமக்கு என்ன நினைவு கொடுக்குதுன்னா, நான் ஹீரோ. நான் உண்மையான ஹீரோ, மகான் ஹீரோவா இருக்கேன். ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவனாகி ஒவ்வொரு காரியத்தையும் ஹீரோக்கு சமமாக நான் செய்யணும். இந்த நினைவு தானே கொடுக்குது. அப்போ 0 ஹீரோ. இது சதா நம்முடைய நினைவுல இருக்கணும். 0 மற்றும் ஹீரோ. இது 2மே எப்பொழுதுமே சதா நம்முடைய நினைவுல இருக்கணும். பாக்கி எந்த ஒரு 4 விஷயம் இருக்கு, அந்த 4 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நேச்சுரலா கொண்டு வரணும். சோ அதுவும் திருடமாக செய்யணும். அப்படி செய்வீங்களா? தயாரா இருக்கீங்களான்னு பாபா கேக்குறார். 1 0, 2வது ஹீரோ. அப்ப அந்த 0 என்பது தான் முதல்ல வருது இல்லையா? 40ன்றபோது இந்த சைடுல இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 0 வருது. இப்போ 0 என்பது நமக்கு என்ன நினைவு கொடுக்குது அப்படின்னா, நான் வந்து ஹீரோவா இருக்கேன். உண்மையில நான் ஹீரோ, மகான் ஹீரோவாக நான் இருக்கிறேன் மற்றும் ஹீரோக்கு சமமான பார்ட் நடிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அப்போ ஹீரோ போல நான் ஒவ்வொன்னும் செய்யணும். ஒவ்வொரு காரியமும் நான் ஹீரோவாக, ஹீரோக்கு சமமாக செய்யணும். அப்போ 0 ஹீரோ இது 2மே சதா நம்முடைய நினைவுல இருக்கணும். 1. 2வது 4 விஷயங்கள் பாக்கி இருக்கு. அந்த 4 விஷயத்துல இந்த 4 விஷயங்கள் எல்லாத்தையும் நாம இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். சோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது பக்காவா இருக்கான்னு பாபா கேக்குறார். இதெல்லாம் பண்ணணும். பக்காவா பண்ணணும். அப்படி பக்காவா பண்ணணும்ன்ற அந்த திடம் இருக்கா? நீங்க பக்காவான்னு கேக்குறார் பாபா. அதுலயும் பின்னாடி அமர்ந்திருக்க கூடியவங்க பக்காவாக இருக்கீங்களா? பக்கா நீங்க செய்வீங்களா? நீங்க எல்லாம் பக்கா தானே? கச்சாவா இருந்தீங்க அப்படின்னா மாயா உங்களை விழுங்கிடும்ன்ற. பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் கூட எல்லாரும் பக்கா தானே? பக்கானா கண்டிப்பா திடமா நீங்க எல்லாம் செய்வீங்க இல்லையா? ஒண்ணு அதுவும் அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு பக்கா அப்படின்னா நல்லா பழுத்த பழமாக இருக்கிறது. பாபா சொல்றார் நீங்க எல்லாருமே பக்கே தானே? எல்லாருமே நல்லா பழமா இருக்கிறவங்க தானே? பச்சாவா இருக்கீங்க, காயா இருந்தீங்க அப்படின்னா மாயா உங்களை வந்து சாப்பிடும். இதனால பக்காவா இருக்கணும்ன்றார் பாபா. 0 மற்றும் ஹீரோ இந்த ஒரு ஸ்மிருதியிலையும் பக்காவா இருக்கணும். 4 விஷயங்கள் பாபா சொல்றாரு இல்லையா? அந்த 4 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இயல்பாக நம்ம கொண்டு வந்து அதை செஞ்சே ஆகணும். இந்த எல்லா விஷயத்திலயும் நாம பக்காவா இருக்கணும். ஒருவேளை காயா இருந்தோம் அப்படின்னா, இல்ல பலவீனமா கொஞ்சம் இருந்தோம்னா, மாயா நம்மள வந்து விழுங்கிடும். அப்போ அந்த 4 விஷயத்துல பாபா சொல்றாரு, ஒரு விஷயம் என்பது சதா சுப சிந்தனையாளர். யாருடைய பலவீனங்களை பார்க்கிறோம் அல்லது கேட்கிறோம் அப்படின்னா, அங்க கருணை உள்ளம் உடையவராக ஆகி, சுப சிந்தனையாளராக ஆகி அவர்களுக்கு உதவியை கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வரதே என்ன? சுப சிந்தனையாளர். எந்த இடத்துல சுப சிந்தனையாளர்னா, யாருடைய பலவீனத்தை பார்க்கிறோம் இல்ல கேட்கிறோம் அப்படின்னா, அங்க உடனே நாம என்ன ஆகணும்? கருணை உள்ளம் உடையவராகி அவங்க மீது சுபமான எண்ணங்களை நினைக்கக்கூடிய சுப சிந்தனையாளராக ஆகி அவர்களுக்கு நம்ம உதவியை கொடுத்தே தீரணும். பலவீனத்தை பார்க்க கூடாது. ஆனா அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உதவியை கொடுக்கணும். இப்போ அந்த மாதிரி பலவீனத்தை பார்க்காம உதவி கொடுத்தாங்கன்னா, அப்ப அவர்களுக்கு தான் சுப சிந்தனையாளர் என்று சொல்லப்படுதுன்றார் பாபா. அப்போ இதுல பக்காவா இருப்பீங்க தானேன்னு கேக்குறார். இப்போ உதவியை வழங்கக்கூடிய வள்ளல் கருணை உள்ளம் உடையவராகி நீங்க உதவியை கொடுக்கணும். உதவி கொடுப்பதுல வள்ளலாக இருக்கணும். கருணை உள்ளம் உடையவராயிட்டு எல்லாருக்கும் உதவி கொடுக்கணும். அப்ப அந்த பலவீனமாக இருக்கக்கூடியவங்க யார்ல பலவீனம் பாக்குறோம், அப்ப அவங்க கிட்ட இருந்து ஒதுங்குறதோ அல்லது அவர்கள் மீது வெறுப்பை கொள்வதோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது.
இப்ப பலவீனத்தை பார்த்த உடனே ஒன்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒன்னா வெறுப்பு வருது, இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துடுறோம். சோ அந்த மாதிரி ஒதுங்குறதோ வெறுக்கிறதோ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா பாபா சொல்றார் மன்னிக்கணும், க்ஷமா கர்னா. அவர்களை நாம என்ன பண்ணணும், மன்னிக்கணும். அவர்களுடைய பலவீனங்களை நாம மன்னிக்கணுமே தவிர அந்த பலவீனங்கள் மீது வெறுப்போ அல்லது அதை தாண்டி ஒதுங்கியோ நாம வரக்கூடாது. இப்ப பரவசத்துல இருக்காங்க, இன்னொருத்தனுடைய அடிமையாக வசத்துல இருக்காங்க அப்படின்னா அப்ப அவர்கள் மீது வெறுப்பு என்பது காட்டப்படுவது கிடையாது இல்லையா? யாராவது இன்னொருத்தனுடைய வசத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப அவர்கள் மீது வெறுக்கவா செய்வோம். அவர்கள் மீது வெறுப்பு காட்ட மாட்டோம் இல்லையா? அவர்கள் மீது என்ன பண்ணுவோம், கருணை உள்ளத்தோடு அவர்களுக்கு நாம உதவிதான் செய்வோம் இல்லையா? அதனால சுப சிந்தனையாளர் மற்றும் 2வது சுப சிந்தனை, இந்த 2 விஷயமும் செய்யணும்ன்றாருமா. யாருடைய பலவீனமான விஷயத்தை கேட்கும் போதோ பார்க்கும் போதோ அவர்கள் மீது நமக்கு வெறுப்பு என்பது வரக்கூடாது. அவர்களை நாம ஒதுக்கவும் கூடாது. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கியும் வரக்கூடாது. மாறாக அவங்க பரவசத்துல இருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு அவர்கள் மீது நம்ம வெறுப்பு கொள்ளாமல் அவர்களுக்கு நாம உதவியை தான் கொடுக்கணும். அவர்களை நாம மன்னிக்கணும். அப்ப ஒண்ணு சுப சிந்தனையாளர், 2வது சுபமான சிந்தனை. இன்றைய காலத்துல பாப்தாதா பாக்குறாரா, மெஜாரிட்டி குழந்தைங்கள்ல அப்பப்போ வீணான எண்ணங்கள் என்பது நிறைய நடக்குது. மெஜாரிட்டி பெரும்பாலான குழந்தைகள்ல நிறைய என்ன ஓடுதான், இந்த வீணான எண்ணங்கள் என்பது நிறைய ஓடிட்டு இருக்கான். இதுல தங்களுடைய சேமித்து வைத்திருக்கக்கூடிய தங்களுடைய சக்திகள் எல்லாமே இதுல வீணா போயிடுதுன்றார். எவ்வளவு சக்திகளை நம்ம சேமிச்சு வச்சிருப்போமோ, எவ்வளவு யோகா பண்ணி பண்ணி நல்ல சக்திகளை நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். அப்ப சேவ் பண்ணி வச்ச சக்தி எல்லாம் எதுல வீணா போகுது? நம்ம எப்பெல்லாம் வீணான எண்ணங்கள் நினைக்கிறோம், அந்த வீணான எண்ணங்கள்லயே என்ன ஆயிடுது, நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாமே வீணா போயிடுது. இதனால சுப சிந்தனைக்காக ஸ்வமானத்தினுடைய ஏதாவது ஒன்றல்லது ஒரு டைட்டிலை நீங்க மனதிற்கு ஹோம்வொர்க்கா கொடுத்துருங்கன்றார். சுப சிந்தனை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்வமானுடைய ஒரு டைட்டில மனதிற்கு நீங்க ஹோம்வொர்க்கா கொடுத்துருங்க. இப்ப சுப சிந்தனை செய்யணும், சுப சிந்தனை செய்யணும். ஆனா அது செய்யலன்னா என்ன நடக்குது, சுப சிந்தனை இல்லைன்னா அங்க வீணான சிந்தனை ஓடுது. அப்படி வீணான சிந்தனை பண்ணோம்னா சேர்த்து வச்சிருந்த சக்தி எல்லாமே வீணா போயிடுது. அதனால எந்த ஒரு சக்தியும் வீணாக போகக்கூடாது. வீணான எண்ணங்கள்ல சக்தி வீணாக கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், சுப சிந்தனை பண்ணணும். சுப சிந்தனை செய்யணும்னா அதற்காக ஸ்வமானத்தினுடைய ஏதாவது ஒன்றல்லது ஒரு டைட்டில உங்களுடைய மனதிற்கு நீங்க ஹோம்வொர்க்காக கொடுங்க. மனதினுடைய கால அட்டவணையை உருவாக்குங்க. மனதிற்கான டைம் டேபிளை நீங்க உருவாக்குங்க. எப்படி கர்மத்துக்கான டைம் டேபிள் நீங்க உருவாக்குறீங்க இல்லையா? கர்மத்தினுடைய டைம் டேபிள், டெய்லி ரொட்டீன், இந்த நேரத்துக்கு இது செய்யணும், இந்த நேரத்துக்கு கிளாஸ் கேட்கணும், இந்த நேரத்துக்கு முரளி கேட்கணும், இந்த நேரத்துல யோகா பண்ணணும், இந்த நேரத்துல கர்மனா சேவா பண்ணணும், இந்த நேரத்துல மனசா சேவா பண்ணணும். எப்படி ஸ்தூலமான காரியங்கள், இந்த நேரத்துல சமைக்கணும், இந்த நேரத்துல தூங்கணும். இப்படி எப்படி நம்ம கர்மத்திற்கான டைம் டேபிள் உருவாக்குறோம், பாபா சொல்றார். ஆனா இங்க நீங்க மனதிற்கான டைம் டேபிள உருவாக்குங்கன்றார். அமிர்த வேளா சந்திப்பு முடிந்த பிறகு மனதிற்கு ஏதாவது ஒன்றல்லது ஒரு ஸ்வமான நீங்க கொடுங்க. எப்படி பாபா முன்னாடி கூட சொல்லியிருக்காரு இல்லையா, 12, 13 முறை எல்லாருக்குமே உங்களுக்கு டைம் கிடைக்குது. இப்படி நடுவுல நமக்கு ஒரு நாள் எடுத்துட்டோம்னா நடுவுல நமக்கு நிறைய டைம் கிடைக்குது இல்லையா? அட்லீஸ்ட் 12 முறை 13 முறையாவது நமக்கு டைம் கிடைக்குது. அப்ப அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ரியலைஸும் பண்ணணும், ரிவைஸும் பண்ணணும். எப்படி தாதி கூட இவ்வளவு அழகா நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாள்ல எத்தனை முறை நாம தண்ணி குடிப்போம். எவ்வளவுதான் பிஸியா இருக்கக்கூடியவரா இருந்தா கூட கண்டிப்பா தண்ணியாவது குடிப்போம். தண்ணி குடிக்கிறதுக்குன்றதுக்கான நேரம் கூட
கண்டிப்பா ஒரு நாள்ல 5 முறை, 6 முறை, 8 முறை கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? அதே நேரத்துல நாம டீயோ, காஃபியோ ஏதாவது பானங்கள் ஏதாவது லிக்விடோ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த நேரத்துலயும் டைம் இருக்கு இல்லையா? அதுக்கும் மேல நாம சரீரத்திற்கான உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, அப்ப அதுவும் அந்த நேரத்துலயும் நமக்கு டைம் கிடைக்குது இல்லையா? இந்த மாரி பார்க்க போனோம்னா, ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா 12, 13 முறை எல்லாருக்கும் தான் டைம் கிடைக்குது. அப்போ கிடைக்கிற அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுங்க, ரியலைஸும் பண்ணுங்க, ரிவைஸும் பண்ணுங்கன்றார் பாபா. திரும்ப திரும்ப உணரவும் செய்யுங்க. திரும்ப திரும்ப மனதிற்கு ரிபிட்டேஷனும் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா, அந்த ஸ்வமானை நீங்க ரியலைஸும் பண்ணுங்க. ஏன்னா மனதிற்கு பாபா என்ன சொன்னாரு? ஏதாவது ஒரு ஸ்வமானை வந்து ஹோம் ஒர்க்கா குடுத்துருங்க. ஹோம் ஒர்க்கா குடுக்கும்போது, ஒரு நாள்ல 12, 13 முறை டைம் கிடைக்கும் போதெல்லாம், இப்ப ஜஸ்ட் அ மினிட் பண்றோம் அப்படின்னா, அப்ப அந்த நேரத்திலே ஆகட்டும், டிராஃபிக் கண்ட்ரோல்னுடைய நேரத்தில ஆகட்டும், இப்படி நம்ம தண்ணீர் குடிக்கிற நேரம் ஆகட்டும், இல்ல சாப்பிடுற நேரம் ஆகட்டும், ஜஸ்ட் 1 மினிட், 1 மினிட்லாம் பாஸ் பண்ணி நாம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப அந்த ஹோம் ஒர்க்க நாம ரியலைஸ் பண்ணணும். அந்த ஸ்வமானை நாம உணர்வு பூர்வமாக அனுபவம் பண்ணணும். 2வது அந்த ஸ்வமான திரும்ப திரும்ப நம்ம மனசுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ரிவைஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணோம்னா, மனம் பிஸியாக இருப்பதன் மூலமாக வீணான எண்ணங்களுக்கு சமயமே இருக்காது. இப்படியெல்லாம் மனத பிஸியா வச்சுக்கிறதுனால, வீணான எண்ணங்கள்ல சமயம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நாம உழைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஒவ்வொரு சமயமுமே சங்கம யுகத்தினுடைய சமயம், சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு சமயமுமே வந்து மகிழ்ச்சிக்கான சமயம். ஏன்னா இந்த யுகமே மகிழ்ச்சிக்கான யுகம் அப்படின்றபோது, அப்ப இந்த யுகத்துல நாம மகிழ்ச்சியாக இருக்கணும். மேலும் 2வது பாபா சொல்லியிருக்காரு சுப சிந்தனை. சுப சிந்தனைக்காக நீங்க என்ன பண்ணணும்? உங்கள நீங்க செக் பண்ணணும். மேலும் உங்கள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். 3வதா பாபா சொன்னது சுபமான விருத்தி, சுபமான உள்ளுணர்வு. அசுபமான உள்ளுணர்வு வாயுமண்டலத்திலையும் அசுத்தத்தை பரப்புது. நம்முடைய உள்ளுணர்வு ஒருவேளை அசுத்தமா இருக்கு அப்படின்னா, அந்த அசுத்தமான உள்ளுணர்வு என்ன பண்ணும்? உடனே அந்த இடம் எல்லாத்துலயும் அந்த அசுத்தத்தை பரப்பும். இதனால பாபா சொல்றார் சுபமான விருத்தி, சுபமான உள்ளுணர்வு உடையவர்களாக இருக்கணும். ஏன்னா அசுத்தமான உள்ளுணர்வு என்ன பண்ணும்? வாயுமண்டலத்தையும் அசுத்தமாக்கிடும். ஏன்னா அசுத்தத்தை அது பரப்பும். உள்ள இருக்கக்கூடிய அசுத்தமான விருத்தியானது, உள்ளுணர்வானது வெளியிலயும் அசுத்தத்தை பரப்பும். அப்ப அசுத்தமான வாயுமண்டலம் என்பது அங்க உருவாகும். இப்ப அசுத்தமான விருத்தி அசுத்தமாக வாயுமண்டலத்தை மாத்திடும். இதனால சுபமான விருத்தி உடையவர்களாக இருக்கணும். மேலும் 4வதா இருக்கிறது ஒவ்வொருத்தருமே இந்த பொறுப்பை எடுத்துக்கணும். என்ன பொறுப்புன்னா, நான் என்னுடைய காரியம் எனக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒண்ணு நான், 2வது என்னுடைய காரியம். இதுல நாம வந்து சதா பிஸியா வச்சுக்கணும். மற்றவர்களை நாம வந்து பார்க்க கூடாது. அப்ப என்னுடைய காரியம் என்ன? சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குவது. இதுதான் என்னுடைய காரியம். அதனால சதா நான் மற்றும் என்னுடைய காரியம். இதுதான் முக்கியமா இதுல தான் இருக்கணுமே தவிர, மற்றது எதையும் நம்ம பார்க்க கூடாது. அப்ப என்னுடைய காரியம் என்ன? சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குவது. எப்படி? எப்பயாவது வாயுமண்டலத்துல அதாவது சூழ்நிலையில துர்நாற்றம் என்பது ஏற்படுதுன்னா, அப்ப என்ன பண்றோம்? ஏதோ ஸ்மெல்லா இருக்கு, பேட் ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன பண்றோம் நாம? அப்ப அங்க வந்து நல்ல ஒரு நறுமணத்தை பரப்புறோம் இல்லையா? ஏன்னா அந்த துர்நாற்றம் என்பது சகித்துக் கொள்ள முடியறதில்ல. ஏதாவது ஒன்று அல்லது ஒரு நறுமணத்தினுடைய சாதனத்தை நாம அங்க வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி சாதாரண வாயுமண்டலமோ, சாதாரண சூழ்நிலையோ அல்லது அசுத்தமான சூழ்நிலையாக இருந்தது அப்படின்னா, அதை நாம கண்டிப்பா அத மாத்தியே தீரணும். இதுல சின்னவங்களா இருக்கட்டும், புதுசா வந்தவங்களா இருக்கட்டும், ஆனா எல்லாருக்குமே இதுல பொறுப்பு இருக்குன்றார் பாபா. சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும்? ந நல்ல ஒரு சூழ்நிலையாக நம்ம வைத்துக் கொள்ளணும். அதாவது துர்நாற்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டாலும், அதுல எப்படி
சூழ்நிலையில துர்நாற்றம் வீசினாலும் உடனே நாம என்ன பண்றோம்? ஏதாவது நறுமணத்தினுடைய சாதனத்தை பயன்படுத்தி அந்த துர்நாற்றத்தை நாம அகற்றிடுறோம். அப்ப நல்ல ஒரு நறுமணமுடைய சூழ்நிலையாக அதை வந்து நாம எப்படி மாத்திடுறோம்? அந்த மாதிரி பாபா சொல்றாரு, அசுபமான உள்ளுணர்வின் மூலமாக சூழ்நிலை என்பது அசுபமான சூழ்நிலையாக, கெட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அங்க என்னுடைய வேலை என்னன்னா, அந்த சூழ்நிலையை மீண்டும் சுபமான சூழ்நிலையாக மாற்றுவது. இதுதான் என்னுடைய வேலை. இதை தான் நம்ம செய்யணும். இத செய்யறத விட்டுட்டு, மற்றவங்கள நாம வந்து பார்க்கக்கூடாது. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? அதனால தான் சூழ்நிலையே கெட்டுப் போச்சு. இவங்களால தான் இந்த இடமே வந்து மாறிடுச்சு. இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப என்ன சொல்றாங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த சூழ்நிலையே ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி. இந்த மாரி எல்லாம் மற்றவங்கள பார்க்காதீங்க. உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுடைய காரியம் என்ன முக்கியமா அத பண்ணுங்க. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சுபமான சூழ்நிலையை நான் உருவாக்கணும். இதுதான் என்னுடைய காரியம். அதை நாம வந்து செய்யணுமே தவிர, மற்றவர்களை நம்ம வந்து பார்க்கக்கூடாதுன்றார் பாபா. இதுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, புதுசா வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதுல பொறுப்பு என்பது இருக்கு. அதனால திட சங்கல்பம் பண்ணுங்க. நான் சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்கியே தீரணும். நான் மிக நல்ல சூழ்நிலையை, சுபமான சூழ்நிலையை நான் உருவாக்கியே தீரணும்ன்ற அந்த திட சங்கல்பம் பண்ணுங்க. இப்ப இந்த ஒரு ப்ராமிஸ் தான் பிரத்யக்ஷதாவை கொண்டு வரும். நீங்க இப்படி திடமான சங்கல்பத்துல நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா, அப்பதான் அங்க பிரத்யக்ஷதா என்பது நடைபெறும். நீங்க ப்ராமிஸ் பண்றீங்க. ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா, பாப்தாதாவும் அதுல குஷி அடைகிறாரு. ஆனா, ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பப்ப அந்த திருடத்தா என்பது இருக்கறதில்ல. பண்ண ப்ராமிஸ்ல அந்த உறுதியான தன்மை என்பது இருக்கறதில்ல. இதனால வெற்றி நாம எந்த அளவுக்கு வெற்றி அடையணும்னு விரும்புறோமோ, அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறதில்ல. ஏன்னா, திருடத்தா என்பது என்னவா இருக்கு? அங்க வீக்கா இருக்கு. ப்ராமிஸ் பண்றோம். ஆனா, அப்பப்ப பார்த்தா அந்த ப்ராமிஸ்ல ஒரு உறுதியான நிலை, திருடத்தா என்பது இருக்கறதில்ல. அதனால எந்த வெற்றி நாம் அடையணும்னு விரும்புறோமோ, அந்த அளவிலான வெற்றி நமக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ முழு உலகத்தினுடைய, இயற்கையினுடைய, ஆத்மாக்களினுடைய அந்த ஆத்மாக்கள் அப்படின்ற போதே அதுல பிராமண ஆத்மாக்களும் அதுக்குள்ளார வந்துடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய சேவாஸ்தானம், உங்களுடைய சென்டர்னுடைய வாயுமண்டலத்தை திருடத்தன்மை உடையதாக மாற்றுங்க. அதாவது திருடத்தன்மை மூலமாக உங்களுடைய சென்டரினுடைய வாயுமண்டலத்தை அந்த மாரி வந்து உருவாக்குங்க. அதுக்காக நீங்க தியாகம் பண்ண வேண்டி இருந்தாலும் நீங்க தியாகம் பண்ணுங்க. இவங்க தியாகம் பண்ணட்டும். இவங்க பண்ணா நான் பண்றேன். அப்படியெல்லாம் கிடையாது. முழு உலகத்தினுடைய சூழ்நிலையாகட்டும், இயற்கையினுடைய சூழ்நிலையாகட்டும், ஆத்மாக்களினுடைய சூழ்நிலையாகட்டும். அந்த ஆத்மாக்கள்ன்றம்போது அதுல பிராமண ஆத்மாக்களும் வந்துடுறாங்க. இப்படி எல்லா இடத்தினுடைய சூழ்நிலையை நாம என்ன பண்ணணும்? அவ்ளோ வந்து திருடத்தன்மையினால நல்ல சுபமான சூழ்நிலையாக நாம உருவாக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருமே நாம நம்முடைய சென்டரினுடைய அந்த வாயுமண்டலமாகிய சூழ்நிலையை திருடத்தன்மையின் மூலமாக உருவாக்கணும். ரொம்ப சுபமான சூழ்நிலையாக உருவாக்கணும். அதுக்காக தியாகம் பண்ண வேண்டி இருந்தாலும் நாம தியாகம் பண்ணணும்ன்றார் பாபா. அப்ப தியாகம் பண்றதுல இவங்க பண்ணா நான் பண்றேன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க செய்யக்கூடிய தியாகத்தினுடைய முறை சரியாக இருக்குன்னா, அப்ப தியாகம் கூட பண்ணுங்க. ஆனா நல்ல சுபமான சூழ்நிலையை உருவாக்குங்க. இதுல இவங்க பண்ணா, அப்படி நடந்தா, இப்படி ஆச்சுன்னா, இவங்க சப்போர்ட் குடுத்தா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. மீன்ஸ் இந்த மாரி சாக்கு போக்குகள் எல்லாம் பண்ணாதீங்க. இது இப்படி நடந்துச்சுன்னா, இவங்க இப்படி பண்ணாங்கன்னா, அப்போ நான் இப்படி பண்றேன். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. நம்ம என்னவா இருக்கணும்? திருடத்தன்மையோடு சுபமான சூழ்நிலையை நான் உருவாக்கியே தீரணும். உருவாக்குவது தான் என்னுடைய காரியம். அதனால நான் உருவாக்கியே தீருவேன். இப்படி திருடத்தன்மையோடு நாம வந்து சுபமான சூழ்நிலையை உருவாக்கணுமே தவிர, இதுல நடுவுல சாக்கு போக்குகளுடைய விஷயம். அவங்க பண்ணா பண்றேன், இவங்க செஞ்சா பண்றேன், இவங்க சொன்னா நடக்கும். இப்படியெல்லாம் நாம அதுக்குள்ளாரெல்லாம் போகக்கூடாது. நான் செய்தே தீரணும். உலக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன் நான்.
இந்த ஸ்வமான் இருக்கு இல்லையா? விஸ்வ பரிவர்த்தகா இருக்கேன் அப்படின்ற இந்த ஸ்வமான் இருக்குதானே? அப்போ நான் செய்தே தீரணும். இந்த திருட சங்கல்பம் இருக்கணும். இப்ப நீங்க எல்லாருமே விஸ்வ பரிவர்த்தகர்கள் இல்லையா? உலகத்தையே மாற்றக்கூடியவர்கள் தானே நீங்க எல்லாருமே. கை உயர்த்துங்கன்றார் பாபா. நல்லது. உலக பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப நல்லது. இப்ப முதல்ல பாப்தாதா பார்க்கணும்னு விரும்புறதே, அதாவது உங்ககிட்ட இருக்கு கூட. ஆனா இந்த வருஷம் பாப்தாதா சிறியவர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அதாவது சின்ன சின்ன சென்டர்ஸா இருக்கட்டும், பெரிய சென்டர்ஸா இருக்கட்டும், எல்லா சென்டர்ஸையும் பாபா சுற்றி வரும்போது வாயுமண்டலம் எப்படியான வாயுமண்டலமாக இருக்கணும்? எப்படி இன்றைய நாள் ஸ்நேகம் மற்றும் சக்தியினுடைய ஒரு வாயுமண்டலமா இருக்கு. 18 ஜனவரியினுடைய நாள். அந்த அந்த நாள்ல எல்லா இடத்தினுடைய எல்லா சென்டர்ஸ்னுடைய சின்ன சென்டர் ஆகட்டும், பெரிய சென்டர் ஆகட்டும், ஜோன் ஆகட்டும், மதுபன் ஆகட்டும், எல்லா ஃபாரின் ஆகட்டும், எல்லா இடத்தினுடைய அந்த வாயுமண்டலம், அந்த சூழ்நிலை என்பது எப்படியா இருக்கு? சிநேகம் மற்றும் சக்தி நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கு இல்லையா? அதே போல ஒவ்வொரு கிராமத்திலயும் சரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சென்டர்ஸா இருந்தாலும் சரி, பெரிய சென்டரா இருந்தாலும் சரி, எல்லாத்தினுடைய வாயுமண்டலமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சைத்தன்ய கோயிலாக இருக்கணும். இன்றைய நாள் எப்படி சிநேகம் மற்றும் சக்தியினுடைய ஒரு வாயுமண்டலமாக இருக்கிறதோ, அப்படியே சின்ன சின்ன சென்டர், கிராமத்துல இருக்கிற சின்ன சென்டர் ஆகட்டும் இல்ல பெரிய சென்டர் ஆகட்டும், எல்லா இடத்தினுடைய வாயுமண்டலம் சைத்தன்யமான கோயிலை போன்ற ஒரு வாயுமண்டலமாக இருக்கணும். இப்ப நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றணும். அப்படி மாத்துறதுல நான் ஃபர்ஸ்டா இருக்கணும். இது நம்ம ஒவ்வொருத்தருமே திருட சங்கல்பம் பண்ணணும். நெகட்டிவை பாசிட்டிவா மாத்துறதுல முதல்ல நான் இருக்கணும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃபர் நான் பண்ணணும். அதுல முதல்ல நீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல நான் நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறதுல முதல்ல நீங்க மாத்துங்க, நீங்க பாசிட்டிவ் பண்ணுங்க, அப்படி கிடையாது. நெகட்டிவா பாசிட்டிவ் ஆக்கணும்ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் நான் அப்படின்னுட்டு தன்னை ஆஃபர் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வரணும்ன்றார் பாபா. ஏனென்றால் பாப்தாதா மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டி, மேலும் இன்றைய காலத்துல இயற்கையும் சரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்களாம். அப்ப ஏற்பாடுகளை செய்யக்கூடியவங்க நீங்க. நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காதீங்க. ஏற்பாடுகள் செய்யுங்க. தயார் நிலை கொண்டு வாங்கன்றார் பாபா. எல்லாருமே என்ன பண்றாங்க? நமக்காக காத்துட்டு இருக்கிறாங்களாம். பாப்தாதாவும் சரி, அட்வான்ஸ் பார்ட்டியும் சரி, இயற்கையும் சரி, நம்ம குழந்தைகள் நம்ம எல்லாருக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏற்பாடுகள் செய்யறவங்க ரெடி பண்ண போறது நாம தான் இல்லையா? அதனால நாம எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. நாம ஏற்பாடுகள் செய்யணும். நாம ரெடி ஆகணும். பாபா சொல்றாரு, இன்னைக்கு நாலாபுறங்கள்லயும் பார்த்தோம்னா உலகத்துல பயம் என்பது பரவி இருக்கு. எல்லாருடைய மனசுல ஒரே ஒரு சங்கல்பம் இருக்கு. மெஜாரிட்டி உலகத்தார் எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சங்கல்பம் என்ன இருக்கு அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன? நாளை என்பது என்ன ஆகும்? இதுதான் மெஜாரிட்டி எல்லாருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பமா இருக்கு. இதன் காரணத்தினால நாலாபுறங்கள்லயும் பயம் என்பது பரவி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாளைக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ மாற்றம் செய்வதுல, பரிவர்த்தனை செய்வதுல முதல்ல நான் நிமித்தம் ஆகணும். ஒரு விஷயத்தை பரிவர்த்தனை செய்யறதுல நிமித்தமாக முதல்ல நான் ஆகணும். இந்த சங்கல்பம் யார் பண்ணுவீங்க? பரிவர்த்தனை என்கின்ற காரியத்துல முதல்ல நான் அப்படின்னுட்டு யார் நிமித்தம் ஆவீங்க? இந்த சங்கல்பம் யார் செய்ய போறீங்க? இதுல கை தூக்குங்கன்றார். செய்ய வேண்டி இருக்கும், பண்ண வேண்டி இருக்கும், மாற வேண்டி இருக்கும், பாதுகாப்பு செய்ய வேண்டி இருக்கும், அதுக்காக எதையாவது விட வேண்டி இருக்கும், மேலும் அன்பை பெற வேண்டியதா இருக்கும், இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும்.
இப்ப இதெல்லாம் பண்ணி கூட நீங்க உலக மாற்றத்தினுடைய காரியத்துல முதல்ல நான் நிமித்தம் ஆகுறேன் அப்படின்ற சங்கல்பம் நீங்க செய்வீங்களான்னு பாபா கேக்குறார். இந்த சங்கல்பம் யார் பண்ண போறீங்க? யார் பண்ண போறீங்க? இதுல நீங்க கை தூக்குங்கன்றார். ஏன்னா நீங்க தான் பண்ணி ஆகணும் இல்லையா? நீங்க தான் மாத்தணும். நீங்க தான் பாதுகாக்கக்கூடியவராகவும் ஆகணும். அதுக்காக சிலதை விட வேண்டியும் இருக்கும். அன்பை பெற வேண்டியதும் இருக்கும். இப்ப மனதினுடைய கைய தூக்குனீங்களான்றார். மனதினுடைய கைய தூக்குனீங்களா? அல்லது வெறும் ஸ்தூல கைய தூக்கி இருக்கீங்களா? பாபா கேட்கிறார், யாரெல்லாம் மனம் என்கின்ற கைய தூக்குனீங்க? ஏன்னா, மனம் மாறுச்சு அப்படின்னா, உலகமே மாறிடுச்சுன்னு அர்த்தம். மன் பதலா தோ விஸ்வ பதலான்றார் பாபா. மன மாற்றம் ஏற்பட்டதுன்னா, உலக மாற்றமுமே ஏற்பட்டது. இதுல விஷயமே எங்க இருக்கு? மனசுல தான் இருக்குன்றார் பாபா. மனம் மாறுச்சுன்னா, உலகமே மாறிடுச்சு அவ்வளவுதான். அதனால மனதினுடைய கைய தூக்குனீங்களா? எவ்வளவு அழகா பாபா நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. இத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு, ஒரு சின்ன விஷயம் தான் என்ன சொல்றாரு, உங்க மனசு மாறிடுச்சுன்னா சரி. உங்களுக்காக உலகமே மாறிடுச்சு. அப்ப இங்க செய்ய வேண்டியது என்ன? நம்ம மனதை மாற்றிக் கொள்ளணும் இல்லையா? அதனால இந்த வருஷம் என்ன ஸ்லோகனா இருக்க போகுது? எந்த ஸ்லோகன் இருக்க போகுது? அதாவது எது ஸ்லோகனா வைக்க போறீங்க அப்படின்னா, பாபா சொல்றார், நோ ப்ராப்ளம். இதுதான் இந்த வருடத்திற்கான ஸ்லோகன் அப்படின்றார். எந்த பிரச்சனையும் இல்ல. நோ ப்ராப்ளம். வெற்றியினுடைய கொடியை உள்ளத்துல ஏத்துவீங்க. மேலும் அனைவருமே குஷி என்கின்ற டான்ஸ் சதா மனதுல பண்ணுவீங்க. மனதினுடைய டான்ஸே குஷி என்கின்ற டான்ஸ் தான். இப்ப இந்த வருடத்திற்கான ஸ்லோகனே என்ன சொல்லிட்டார்? நோ ப்ராப்ளம். அப்ப நோ ப்ராப்ளம் அப்படின்ற அந்த ஸ்லோகன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ வெற்றியினுடைய அந்த கொடிய உள்ளத்துல ஏத்திருவோம். மேலும் குஷியில சதா மனசுல நம்ம நாட்டியம் ஆடிட்டே இருப்போம். அப்ப மனதினுடைய நாட்டியம் என்பது என்ன? மனசு நாட்டியம் ஆடுது. மனதினுடைய டான்ஸ் ஆடுறதுன்னா என்ன? அவ்வளோ மனம் என்பது குஷியாக இருப்பது. அதனால ஒவ்வொரு சமயமும் குஷி என்கின்ற டான்ஸ் பண்ணுவீங்க. மேலும் வள்ளலுடைய குழந்தைகளாக இருக்கீங்கன்ற போது யார் வந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒன்றல்லது ஒரு குணம் என்கின்ற கிஃப்ட் கொடுங்கன்றார். ஏன்னா நம்ம எல்லாம் யாரு? வள்ளலுடைய குழந்தைகள். அப்ப நாம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? வரக்கூடியவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றல்லது ஒன்று குணம் என்கின்ற கிஃப்ட நாம கொடுக்கணும். ஒரு செகண்ட்ல அந்த திட சங்கல்பம், வள்ளல் தன்மையினுடைய சங்கல்பம், இது லிஃப்டா மாறிடும். மேலும் செகண்ட்ல பரந்தாமம், சூக்ஷம வத்தனம், ஸ்தூல மதுபன், சாக்கார வத்தனம், இப்படி எங்க விரும்புறீங்களோ அங்க எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் நொடியில நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஒரு செகண்ட்ல நீங்க திட சங்கல்பம் பண்ணீங்கன்னா, வள்ளல் தன்மையினுடைய சங்கல்பம் பண்ணும்போது, இந்த திட சங்கல்பமும் வள்ளல் தன்மையினுடைய சங்கல்பமுமே லிஃப்டாக மாறிடுமா. இப்போ நீங்க திட சங்கல்பம் பண்றீங்க, வள்ளல் தன்மையினுடைய சங்கல்பம் பண்றீங்க, எல்லாருக்கும் குணங்களை தானமா வழங்குறீங்க அப்படின்னா, இதுவே உங்களுக்கு லிஃப்டா மாறிடும். அந்த லிஃப்ட் மூலமாக என்ன பண்ண முடியும்? நொடியில பரந்தாமோ, சூக்ஷம வத்தனம், ஸ்தூல மதுபன், சாக்கார வத்தனம், இப்படி எங்க விரும்பினாலும் சரி, நீங்க கஷ்டப்படாம, முயற்சி பண்ணாம, உழைப்பு குடுக்காமலே செகண்ட்ல நீங்க அங்க போய் சேர முடியும். யார் உங்க எதிர்ல வந்தாலும் சரி, அவர்களை காலி கையோடு, வெறும் கையோடு நீங்க அனுப்பக்கூடாதுன்றார் பாபா. ஏதாவது ஒன்றல்லது ஒரு குணத்தினுடைய பரிசை நீங்க கொடுக்கணும். உங்களுடைய முகத்தின் மூலமாகவோ, நடத்தை மூலமாகவோ, உங்களுடைய வாயின் மூலமாகவோ குணம் என்கின்ற கிஃப்ட கண்டிப்பா நீங்க கொடுத்துதான் அனுப்பணும். அந்த கிஃப்ட் இல்லாம நீங்க யாரையும் சந்திக்கவும் வேண்டான்றார் பாபா. நீங்க யாரையாவது சந்திக்கணும் அப்படின்னா கூட அவங்க கிட்ட என்ன வச்சிருக்கணும்? குணம் என்கின்ற கிஃப்ட் வச்சிருக்கணுமா.
அதாவது உங்களுடைய முகத்தின் மூலமாகவோ, நடத்தை மூலமாகவோ, உங்களுடைய வாயின் மூலமாகவோ, அந்த குணம் என்கின்ற கிஃப்ட் நீங்க வச்சுக்காம நீங்க யாரோடையும் சந்திக்க வேண்டாம். உங்களுடைய முகத்தினாலேயும் சரி, அல்லது நடத்தை மூலமாகவும் சரி, அல்லது வாய் மூலமாகவும் சரி, எப்பயும் என்ன இருக்கணும்? உங்ககிட்ட குணம் என்கின்ற கிஃப்ட் வச்சிருக்கணும். அந்த குணம் என்கின்ற கிஃப்ட நீங்க முகத்தின் மூலமாகனா கொடுங்க, அல்லது உங்களுடைய வாய் மூலமாகனா கொடுங்க, அல்லது உங்களுடைய நடத்தை மூலமாகனா கொடுங்க. ஆனா இந்த கிஃப்ட் இல்லாம நீங்க யாரையும் சந்திக்க வேண்டான்றாருமா. அதனால வள்ளலுடைய குழந்தைங்கன்ற போது எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? யார் உங்ககிட்ட வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு குணம் என்கின்ற கிஃப்ட் கொடுத்துதான் அவங்கள அனுப்பணுமே தவிர வெறும் கையோட அவங்கள அனுப்பக்கூடாது. அதுவும் குணம் என்கின்ற கிஃப்ட் இல்லாம நாம யாரையும் சந்திக்கவும் கூடாதுன்றார்பா. இந்த வருடம் ஒவ்வொரு மாதத்தினுடைய ரிசல்ட் உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கணும். மேலும் யக்னத்துல உங்க டீச்சர் மூலமாக ஓகே அப்படின்ற அந்த கார்டையும் நீங்க அனுப்பணும். ரொம்ப பெரிய லெட்டராலாம் அனுப்ப வேண்டாம். ஓகே அப்படின்ற அந்த லெட்டர், அந்த கார்டை வந்து அனுப்புங்கன்றார் பாபா. அந்த கார்டு கூட மீன்ஸ் அந்த லெட்டர் கூட ரொம்ப பெருசாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப நீளமாலாம் இருக்க வேண்டாம். உலகத்துல கார்டு எப்படி பண்றாங்க, லெட்டர் எப்படி எழுதுறாங்க ரொம்ப பெருசா அந்த மாதிரி எல்லாம் வேண்டான்றார் பாபா. உங்க டீச்சர் மூலமாக என்ன வரதானுடைய கார்டு உங்களுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி சின்ன கார்டா நீங்க அனுப்புங்க. குணங்களுடைய பரிசு, சக்திகளுடைய அந்த பரிசு எவ்வளவு இருக்கு உங்ககிட்ட? லிஸ்ட் வந்து கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்கன்றார். குணங்கள் என்கின்ற கிஃப்ட் எவ்வளவு இருக்கு, சக்திகள் என்கின்ற கிஃப்ட் எவ்வளவு இருக்கு. எப்படி ஸ்தூலமான கிஃப்ட் வந்து ஸ்டாக்ல நம்ம பாக்குறோம் இல்லையா, இத்தனை கிஃப்ட் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா அப்ப இத்தனை பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு இத்தனை கிஃப்ட் தேவைப்படும், எவ்வளவு கிஃப்ட் இருக்கு அப்படின்றது எப்படி அந்த மெட்டீரியலினுடைய கிஃப்ட நம்ம எப்படி பாக்குறோம், செக் பண்றோம். அதே மாதிரி பாபா சொல்றார் குணங்கள் என்கின்ற கிஃப்ட், சக்திகள் என்கின்ற கிஃப்ட் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அந்த லிஸ்ட நீங்க வந்து எண்ணி பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. அப்படி கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்குன்றார் பாபா. உங்ககிட்ட கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்ல, குணங்கள் சக்திகள் என்கின்ற அந்த கிஃப்டினுடைய லிஸ்ட் உங்ககிட்ட ரொம்ப பெருசா இருக்கு. மேலும் எவ்வளவு நீங்க கொடுப்பீங்களோ அவ்வளவே குறையாது, என்ன ஆகும், அதிகம் தான் ஆகும்ன்ற. இந்த குணங்கள் சக்திகள் என்கின்ற கிஃப்ட் உங்ககிட்ட எவ்வளோ நிறைய இருக்குன்னா அந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் வருமா. அவ்வளோ பெரிய லிஸ்ட் வர்ற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு, குணங்கள் சக்திகள் என்கின்ற கிஃப்ட் இருக்கு. அப்போ மேலும் இந்த கிஃப்ட நீங்க எவ்வளவு கொடுத்துட்டே போறீங்களோ அவ்வளவே குறையாது. ஆனா என்ன ஆகும், அவ்வளவே வந்து அதிகமாயிட்டே தான் போகும். எப்படி சொல்றாங்க இல்லையா, சூ மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது சிவ மந்திரம் அப்படின்றார் பாபா. சிவ மந்திரம் என்ன, பாபா என்ன சொல்றார், சிவ மந்திரமாக இன்னைக்கு சொல்றது என்ன, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுடைய குணமும் சக்தியும் அதிகமாகிக் கொண்டே போகும். இது சிவ மந்திரம் இல்லையா. அதனால ஒரு பொழுதும் எந்த ஒரு குணமும் உங்ககிட்ட இருந்து குறையாது, இன்னுமே அதிகம்தான் ஆகும். அப்பா என்கிட்ட இந்த குணம் இருக்கு, குணத்தினுடைய கிஃப்ட் இவ்வளவு வச்சிருக்கேன், ஆனா இத கொடுத்தேன்னா எங்க இந்த குணம் என்கின்ற கிஃப்ட் என்கிட்ட நிறைய குறைஞ்சிருச்சுன்னா, நிறைய கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போச்சுன்னா, ஆனா பாபா சொல்றார் சிவ மந்திரம், இந்த மேஜிக்னுடைய சிவ மந்திரம், இந்த மந்திரம் வச்சிருந்தேன்னா என்ன பண்ணாது, உன்னுடைய குணம் என்கின்ற கிஃப்ட் எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது, ஆனா அதுக்கு பதிலா அதிகம்தான் ஆகும். எப்படி உலகத்துல சூ மந்திரம்னு சொல்லி மேஜிக் பண்றாங்க, அந்த மாதிரி சிவ மந்திரம் என்பது என்னவா, எவ்வளவு குணம் அப்படின்ற அந்த கிஃப்ட மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே போறோம் அவ்வளவே அது அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும், குறையவே குறையாது. ஏனென்றால் பழமொழியே இருக்கு, தானம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களை பிடித்திருக்கக்கூடிய கிரகணமானது விட்டு செல்லும். தானம் பண்ணுங்க, கிரகணம் விட்டு போகும் அப்படின்ற அந்த பழமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க குணங்களை தானமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குணங்கள் என்பது உங்கள அதிகமாகுமே தவிர உங்களிடமிருந்து அந்த குணங்கள் என்பது
குறையாது. ஸோ பாபா வந்து முரளியத்தோட வந்து முடிச்சுட்டு மற்றபடி வந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய குரூப்போட உரையாடல் என்பது செய்யறாரு. ஃபைனலி வந்து பாப்தாதா யாத்யாரும் கொடுக்கிறார். இப்பொழுது அனைவருமே சதா எந்த 4 விஷயங்கள் கேட்டீங்க? 4 விஷயங்கள் கேட்டோம் இல்லையா? சுப சிந்தனையாளர், சுப சிந்தனை, சுப விருத்தி, சுப வாயுமண்டலம் என்கின்ற இந்த 4 விஷயங்கள் இப்ப நீங்க கேட்டீங்க. மேலும் 5வது பாபா சொல்லியிருந்தது 0 மற்றும் ஹீரோ. இதெல்லாம் பாபா சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்ப இந்த விஷயங்களை நல்லா நீங்க சிந்தனை செய்து கொண்டே, மனனம் செய்து கொண்டே மூழ்கி இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பிராமன்ஸோ பரிஷ்ட ஆத்மாக்கள் தேவதைகளா ஆகணும். அப்படி ஆவது, தேவதை ஆவது என்பது நம்முடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. பரிஷ்டா சோ தேவதாவாக ஆயே ஆகிற அப்படின்னு சதா அந்த ஸ்நேகத்துல அந்த அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய லவ்லீனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சதா திருடதா என்கின்ற சங்கல்பத்தினுடைய சாவியை மனதிலையும் புத்தியிலையும் நினைவில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சதா ஸ்நேகத்துல மூழ்கி இருக்கக்கூடிய லவ்லீனா இருக்கக்கூடியவங்க சதா திருடதா என்கின்ற சங்கல்பம், திருட சங்கல்பம் என்கின்ற சாவியை மனதிலையும் புத்தியிலையும் நினைவில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் இந்த சாவிக்கு பின்னாடி மாயா ரொம்ப சுத்தி வருது. அதனால மனம் மற்றும் புத்தியின் மூலமாக சதா சக்திசாலியாக இருக்கக்கூடிய நாலாபுறங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே சொல்ற. பாபா இப்படி இந்த முரளியில நமக்கு இந்த 5 விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த 5 விஷயங்கள் நாம வந்து நடைமுறையில செய்து காட்டுறதுதான் 40 ஆண்டுகளாக பாபா கொடுத்த அவ்யக்த பாலனைக்கு நாம கொடுக்கக்கூடிய ரிட்டர்னாக இருக்கும். அந்த ரிட்டர்ன் நாம ஒவ்வொருத்தருமே கொடுத்தே ஆகணும். ஸோ அது கொடுக்கறதோட 0 மற்றும் ஹீரோ அப்படின்ற அந்த ஸ்மிருதியிலையும் நம்ம சதா இருக்கணும் அப்படின்னு பாபா நமக்கு தெளிவாக புரிய வச்சிருக்காரு. இப்பொழுது நாம வந்து சில நிமிடங்கள் அன்பு கடல் பாபானுடைய அன்புல லவ்லீன் நிலையில அந்த ஸ்திதியில நம்ம மூழ்கி இருக்கலாம். கூடவே பாபா சொன்ன மாதிரி நம்ம பாபானுடைய அந்த அன்புல மூழ்கி சதா சக்திசாலியான ஸ்திதியில இருந்து கொண்டே நமக்குள்ளார இருக்கக்கூடிய குணங்கள், சக்திகள் இத எல்லாத்தையும் மற்ற உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம தானமாக கொடுக்கணும். எல்லாருமே எங்கெங்கு அமர்ந்திருக்கீங்களோ அங்க ரிலாக்ஸ்டா அமருங்க. ரிலாக்ஸ்டா அமர்ந்து கொண்டு புத்தியை ஏகாகிர நிலைக்கு கொண்டு வாங்க. சில நிமிடங்களுக்காக மனம் என்கின்ற மந்திரிக்கு ஆர்டர் பண்ணுங்க. ஒரு பாபாவை தவிர்த்து ஒரு பாபாவினுடைய நினைவில் அந்த அன்பில் மூழ்கி இருப்பதை விட்டு வேற எங்குமே செல்லக்கூடாது. மனதிற்கான ஆர்டர் கொடுங்க. புத்தியை एक बाप
தூசரா நாக்கு, எனக்காக ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை அப்படின்ற இந்த ஸ்திதியில ஒருநிலைப்படுத்தணும். நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா, பாபாவினுடைய அன்பு நினைவில் நான் சதா மூழ்கி இருக்கின்றேன். அன்பான பாபா சதா தன்னுடைய அன்பை என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றார். பாபாவினுடைய அன்பின் மலையில் நான் ஆத்மா சதா மூழ்கி இருக்கின்றேன். பாபாவினுடைய அன்பு மலையில் நான் மூழ்க மூழ்க என்னுடைய அனைத்து உலகிய விஷயங்களும் மறந்து விடுகின்றது. பரமாத்மாவாகிய தந்தை அன்பு கடலானவராக இருக்கிறார். அவரை போலவே நான் ஆத்மா அன்பு ஸ்வரூபமாக இருக்கின்றேன். அன்பு ஸ்வரூபமான ஆத்மாவாகிய நான் அன்பு கடலான பாபாவின் அன்பான நினைவில் சதா மூழ்கியே இருக்கின்றேன். பாபாவினுடைய அன்பான முரளியில் என்னுடைய உடல் உணர்வையும் நான் மறந்து விடுகின்றேன். முரளியின் இனிமையில் உடலின் உணர்வை மறக்கக்கூடிய உண்மையான கோபிகையாக நான் இருப்பதை உணர்கின்றேன். நான் பாபாவினுடைய உண்மையான கோபிகை. அவருடைய முரளி என்கின்ற இசையில் நான் என்னையும் மறந்து அவருடைய அன்பில் லீனமாகி விடுகின்றேன். பரமாத்மா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய அனுபவத்தை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேன். அன்பு கடலில் மூழ்கி இருப்பதால் நான் அளவற்ற சுகத்தினுடைய
அனுபவம் செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பரமாத்ம அன்பில் அதீந்திரிய சுகத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றேன். முழுமையான சுகம், அளவற்ற சுகம், நிரந்தரமான சுகம், அந்த முழுமையான சுகத்தில், அதீந்திரிய சுகத்தில் நான் ஆத்மா பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்கின்றேன். பரமாத்ம அன்பில் மூழ்கிய பிறகு சர்வ பிராப்திகளும் எனக்குள் நிறைந்திருப்பதை நான் உணர்கின்றேன். அனைத்து பிராப்திகளும், அனைத்து அதிகாரங்களும், அனைத்து குணங்களும், அனைத்து சக்திகளும் எனக்குள் நிறைந்திருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். பரமாத்ம அன்பு என்னை சர்வ சக்திவானாக, சர்வ குணவானாக, சர்வ அதிகாரங்களும் உடையவனாக, சர்வ பிராப்திகளாலேயும் நிரம்பி இருக்கக்கூடிய அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நான் அனைத்திலும் நிறைந்த பர்பூர் ஆத்மாவாக, நிரம்பிய ஆத்மாவாக இருக்கின்றேன். பாபாவினுடைய அனைத்து சக்திகளும், அனைத்து குணங்களும், அனைத்து ஞானமும், அனைத்து விஷயங்களும், அன்பு கடலான பாபா எனக்குள் அன்பாக நிரப்பி இருக்கின்றார். அனைத்தையும் உயிலாக அதிகார ரூபத்தில் எனக்கு வழங்கிவிட்டார். அனைத்திலும் நிரம்பிய ஆத்மா நான். பாப் சமான் ஸ்திதியை அனுபவம் செய்கின்றேன். எப்படி என்னுடைய பாபாவும் அப்படியே நானும். அவருடைய குணங்கள் என்னவோ அதுவே என்னுடைய குணமாக இருக்கின்றது. அவருடைய சன்ஸ்காரம் என்னவோ அதுவே என்னுடைய சன்ஸ்காரம். அவருடைய சக்திகள் எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் என்னுடைய சக்திகளாகவும் இருக்கின்றது. அவரை போலவே நானும். மாஸ்டர் சர்வ சக்திவான், மாஸ்டர் ஞான சூரியன், மாஸ்டர் குணங்களின் கடலாக இருக்கின்றேன். இப்பொழுது பாபா எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அத்தனை குணங்களையும்
அத்தனை ஞானத்தையும் அத்தனை சக்திகளையும் சர்வ பிராப்திகளையும் விஷாலமான உள்ளம், கருணை உள்ளம் உடையவனாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் முழு உலகத்திற்கும் 5 தத்துவங்களுக்கும் நான் திறந்த மனதோடு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். பாபாவிடம் இருந்து சர்வ சக்திகளும் சர்வ குணங்களும் சர்வ பிராப்திகளும் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சர்வ குணங்களும் சக்திகளும் என் மூலமாக முழு உலகம் வரையும் 5 தத்துவங்களுக்கும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் சக்திகள் என்கின்ற கதிர்களால் நிரப்பப்படுகின்றார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சக்திசாலியான ஆத்மாவாக மாறுகின்றது. உலகத்தினுடைய ஒவ்வொரு ஆத்மாவும் குணவான் ஆத்மாவாக, சர்வ பிராப்திகள் நிரம்பிய ஆத்மாவாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. முழு உலகமும் சம்பூர்ண புதிய உலகமாக மாறுகின்றது. சம்பூர்ண அமைதி, சம்பூர்ண சுகம் நிறைந்த ஒரு புதிய சத்யுகம் என்பது மீண்டும் இந்த பாரதத்தில் பரமாத்ம அன்பினாலும் ஞானத்தினாலும் மீண்டும் மலர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த புதிய உலகத்தில் இருக்கும் அத்தனை ஆத்மாக்களும் சுகம், சாந்தியில், ஆனந்தத்தில் நிரம்பியவர்களாக இருக்கின்றார். முழு உலகமும் 5 தத்துவங்களும் அமைதியும் சுகமும் பெற்று தன்னுடைய முழுமை தன்மையை அடைந்து விட்டது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Om Shanti, sister. ஓம் சாந்தி. Thank you. தேங்க்யூ.